ஈஸியா வீட்ல இருக்க பொருள் வச்சே ஒரு ராப் பண்ணலாமா? அதுக்கு பால முதல்ல பொங்க வச்சுட்டு, லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. பால் நல்லா திரிஞ்ச உடனே அத வடிகட்டிடுங்க. இத நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் முந்திரி ஊற வச்சுட்டேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பு, 2 பல்லு பூண்டு, 3 மிளகு இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. வீட்லயே உங்களுக்கு ஹெல்த்தியான மயோனீஸ் ரெடி ஆயிடும். இத நீங்க ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கோதுமை மாவுல கொஞ்சமா உப்பு சேர்த்து எண்ணெய் ஊத்தாம பெசஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு ஸ்டஃபிங் பண்றதுக்கு நான் கேபேஜ், ஆனியன், கேரட், கேப்சிகம் எடுத்திருக்கேன். எண்ணெய் போட்டு கொஞ்சமா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுல உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், கார மிளகாத்தூள் இது மட்டும் போட்டு ஒரு அளவுக்கு வதக்கினா போதும். சாப்பிடும்போது கிரன்ச்சியா இருக்கணும். அதனால லைட்டா வதக்கிக்கிட்டா போதும். பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல சப்பாத்தி போட்டு எடுத்துக்கோங்க. இதுல நான் கொஞ்சமா சாஸ் தடவிக்கிறேன். இந்த புதினா சட்னி ஆப்ஷனல் தான். அது மேல மயோனீஸ் ஊத்திட்டு வதக்கி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ இதோடயே சேர்த்து இந்த மாதிரி ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்.